ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிம் பண்ண மாதிரி மல்லிகைப்பூ செடி வீடியோ போட்டிருந்தோம்ல பார்த்தீங்களா. அந்த செடி பார்த்திங்கன்னா சூப்பராக மொக்கு எடுத்துருச்சுங்க. அங்கே பாருங்களேன், இது வந்து அடுக்கு மல்லி செடி சூப்பராக மொக்கு எடுத்து சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து இன்றைக்கி பூ பறிச்சிட்ருக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சித்திரை ஒன்று வருது. அதுக்கு முன்னாடி நாளே பறிச்சிட்டேன். ஏன்னா 2 நாள் பூ பறிச்சதுனா தான் நம்ம தலை நிறையா பூ வைக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்களேன், ரொம்ப நிறைய கிடைக்கணும்னு சொல்ல முடியாது, சின்ன செடிங்கிறதுனால நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோடய பொண்ணுக்கு பூ வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. அதனால நான் இன்றைக்கி தனித்தனியாக தான் கட்ட போகிறேன் 2 பூவையும். அதாவது என்னென்னா, அடுக்கு மல்லிகைப்பூவையும் சாதா மல்லிகைப்பூ இருக்குல்லங்க, அதையும் தனித்தனியாக தான் கட்டலான்ட்ருக்கேன். மொக்கெல்லாம் பொறிச்சிட்ருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. அழகாக இருக்குல்லங்க, குண்டு குண்டாக. எனக்கு 2 பூவுமே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிகைப்பூ இருக்குல்லங்க, அது வந்து கட்டிட்டேங்க. பாருங்களா, சூப்பராக இருக்குல்ல. நான் கால் கட்டு தாங்க கட்டினேன், ஏன்னா விரிஞ்சா அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுவும் கால் கட்டில் தான் நார்மல் மல்லிகைப்பூ பொறிச்சு கட்டி வச்சுருக்கேன். இது வந்து சாயங்காலம் நேரம் கழிச்சு பொறுக்குங்காட்டி நார்மல் மல்லிகைப்பூ விரிஞ்சிருச்சு. இது பாருங்க, அடுத்த நாள் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்லங்க, கோர்த்த மாதிரியே அழகாக இருக்கும். கம்மியாக இருந்ததுன்னா நீங்களும் கால் கட் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூனாவே யாருக்கு தாங்க பிடிக்காதுங்க, நீங்களே சொல்லுங்கள். கொஞ்சமோ நிறையோ மல்லிகைப்பூ வைக்கிறதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இது பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 பூவையும் கலந்து கட்டி வச்சுருந்தேங்க, நார்மல் மல்லிகைப்பூவும் குண்டு மல்லியும். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.